இப்ப நான் சொன்ன எல்லாருமே வந்துருவாங்க, பாத்திலும் வந்துருவாங்க, ஹக்கும் வந்துருவாங்க. ஹக் யாரு? முஃமின்கள், முஸ்லிம்கள். பாத்தில் யாரு? மறுப்பாளர்கள். அஃபஹும் யுமினூன், என்ன மறுப்பாளர்கள் ஈமான் கொள்வார்களா அப்படின்னு கேட்கிறான் அல்லாஹ். இப்போவாது ஈமான் கொள்வார்களா? இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு, இந்த விஷயம் தெரிஞ்சாதானே ஈமான் கொள்றதுக்கு. நம்முடைய சமூகத்துக்கே தெரியாதுங்க. இதான உண்மை. எத்தனை விஷயங்கள் இருக்கிறது தெரியுமா குர்ஆன்ல? நம்ம என்ன தெரியாமலேயே வாழ்ந்துட்டு இருக்கோம் இத்தனை வயசாக. சரி, இப்ப தப்சீர்ல ஹஜ்ரத் என்ன செய்றாங்கன்னா, லா, அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். அதாவது மறுப்பாளர்களுக்கு நல்லா தெரியும் இது நிரந்தரம் இல்ல. இருக்கிறவருக்கு நல்லபடியா இருந்துட்டு போயிடலாம், அவ்வளவுதான். இறந்த பிறகு சில பேர் யோசிக்க மாட்டாங்க. விளங்கிக்கிங்க இந்த ஆயத்தை. இப்ப வந்து இன்ஷா அல்லாஹ் இன்னொரு ஆயத்தையும் பார்த்துடலாம். ஏன்னா அடிக்கடி கரண்ட் போயிட்டு இருக்குது, பாக்குங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான். அடுத்த ஆயத்து என்னன்னா, வமா அர்சல்னா கப்லக இல்லா ரிஜாலன் நூஹி இலைஹிம் ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். இந்த ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்றானா, சுருக்கமாக, நாங்கள் இதுவரைக்கும் எத்தனை பேரை அனுப்பி இருக்கின்றோமோ தூதராக, அவர்கள் ஆண்கள் தான், பெண்கள் அல்ல. என்ன அர்த்தம்? எந்த நபியும் எந்த ரசூலும் பெண்ணை ரசூலாக அல்லாஹ் அனுப்பல, ஒரு பெண்ணை நபியாக அல்லாஹ் அனுப்பல அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் என்ன சொல்றான்னா, அந்த நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் நாம் வஹி அனுப்பினோம். இப்போ ரெண்டு விஷயத்த சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இப்ப இருக்கக்கூடியவங்க சொல்றான், உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா உங்களுக்கு முன்னோர்கள் இருப்பார்கள் அல்லவா, அவர்கள் அறிவாளிகள், அவர்கள் உலமாக்கள். அந்த உலமாக்கள்கிட்ட, இங்க உலமாக்கள் என்றால் யாரு? நான் இங்கேயே சொல்லிடுறேன்,